பீஷ்மர் திருதராஷன் பாண்டு மற்றும் விதுரருக்கு திருமணம் செஞ்சு வைக்கலாம்னு முடிவு பண்ணுறாரு. அப்போ காந்தாரி, குந்தி மற்றும் சுலபாங்கிற அழகும் நற்குணங்களும் இருக்கக்கூடிய 3 இளவரசிகளை பற்றி கேள்விப்படுறாரு. இவங்க 3 பேருடைய திருமணத்தை பற்றி விதுரர்கிட்ட கலந்தாலோசிக்கிறாரு. விதுரரும் பீஷ்மருடைய விருப்பம்னு சொல்லிடுறாரு. காந்தாரி 100 மகன்களை பெறுவதற்கான வரத்தை சிவபெருமான் கிட்ட வாங்கியிருக்காங்க அப்படின்னு பிராமணர்கள் மூலம் பீஷ்மருக்கு தெரியுது. அதனால் உடனடியாக காந்தார மன்னன் கிட்ட திருதராஷனுக்கு காந்தாரிய பெண் கேட்குறாரு. பார்வையற்றவரான திருதராஷனுக்கு காந்தாரியை திருமணம் செஞ்சு கொடுக்க காந்தார மன்னன் சுபலன் தயங்குறாரு. ஆனால் அஸ்தினாபுரத்தினுடைய புகழையும் அவங்களுடைய நன்னடத்தையும் பார்த்துட்டு திருமணம் செஞ்சு கொடுக்க சம்மதிக்கிறாரு. பல கனவுகளோடு இருந்த காந்தாரி திருதராஷனுக்கு கண் தெரியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் காந்தாரியுடைய பெற்றோர் இந்த திருமணத்துக்கு சம்மதிச்சதுனால என் கணவர் பார்க்க முடியாத இந்த உலகத்தை இனி நானும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு காந்தாரி தன்னோட கண்களை துணியால் கட்டிக்கிட்டு திருதராஷன் கூட வாழ முடிவு செய்கிறாங்க. காந்தாரியுடைய சகோதரன் தான் சகுனி. சகுனி தன்னுடைய தங்கைக்கும் திருதராஷனுக்கும் முறைப்படி திருமணம் செஞ்சு வைக்கிறாரு. காந்தாரியை பெரும் மதிப்புடன் அஸ்தினாபுரத்துக்கு வரவேற்கிறாங்க. திருதராஷன் மற்றும் காந்தாரியுடைய திருமணம் பீஷ்மருடைய வழிகாட்டுதல் படி பெரும் ஆடம்பரத்துடன் அஸ்தினாபுரத்தில் நடக்குது.